ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஆயில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நண்டு மசால் பண்ணுறதுக்கான ஆயில் முதல்ல சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்தாச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தக்காளி, ஒரே அரை தக்காளி மட்டும் சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம்னா தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கார மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நண்டு சேர்த்துக்கலாம். எடுத்து ஏற்கனவே நம்ம நண்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இந்த நண்டை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வந்து நமக்கு சளிக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டா நம்ம நண்டை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுங்கிறதே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வைக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு நண்டு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. பாருங்கள் எப்படி இருக்குது நண்டு கிரேவி. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் நண்டு.